பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அரும்படர் பூமி, அரும்படர் பூமி. உருமணல் தோராய் அனைவரும் வாழும் அருளொளி வீசும் ஒரு வழி உருமணல் தோராய் அனைவரும் வாழும் அருளொளி வீசும் ஒரு வழி பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம்பட போமே, அறம்பட போமே. ஆண்டவர் என் உரிமை சொத்து, என் கிண்ணம், எனக்கு உரிய பங்கை காப்பவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் குரலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எனது அருமையான சகோதர சகோதரிகளே, எமது சபை நிறுவனர் புனித நாற்பட் நவநாள் 3ஆம் திருப்படையில் இணைந்திருக்கிறோம். இந்த நாளில இந்த திருப்படையில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய 6 ஜோடி இவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடும் இவரையும் இவருடைய பெற்றோரையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். அதேவேளையில் இறந்த ததேயூஸ் எனும் என் சகோதரன் ஆன்மீகளை பற்றிக்காக மன்றாடுகிறோம். அவருடைய மனைவி லூசியா அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இறை அருளையும் வல்லமையும் இறைவன் அவர்களை கொடுத்து காப்பாராக. மேலுமாக திருவள்ளுவர் மைக்கேல் அவர்கள் கொரோனா எனும் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவரின் உடல் நலத்திற்காகவும் இந்த நாளில் இந்த திருப்பலியில் புனித வழியாகவும் ஜெபிக்கிறோம். எமது புனித நாற்பட் நவநாள் ஜெபம், தொடக்க ஜெபம். வானுலக தந்தையே, நீர் அன்பு மிக்கவர், கருணை உள்ளவர். உம்மிடமிருந்து உயிர் பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கை பற்றி சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் அதை உம் திருவுளத்திற்கேற்ப அமைக்கவும் உமது அருளை பெற உம் திருமுன் வந்து நிற்கின்றோம். உம் திருமகனின் போதனைகளை ஏற்று அவர் வாழ்க்கை பாதையில் நடந்த புனித நாற்பட் எங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவர் தான் பெற்ற கிறிஸ்துவின் ஒளியை அணையாக காத்து அவ்வொளியை பிறருக்கும் கொடுத்து மகிழ்ந்தார். நாங்களும் எங்கள் திருமணத்தில் பெற்ற அதே கிறிஸ்துவின் ஒளியை குன்றின்கள் இட்ட விளக்காக ஒழுகச் செய்யவும் பிறருடைய வாழ்வில் அவ்வொளியை ஏற்றி வைக்கவும் உமது கருவியாக எங்களை மாற்றியருள உம்மை மன்றாடுகிறோம். இந்த 3ஆம் நாள் நவநாள் ஜெபம் எப்புனிதரின் பரிந்துரையால் வாழ்வதும் இறை வார்த்தையை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்டி நற்செய்தியின் தூதுவராய் பயன்கள் மேற்கொண்ட தூய நாற்பட்டே துவக்க திருச்சபையின் வாழ்க்கையை வழியாக்கி திருமுழுக்கு யோவானை போல் உண்மைக்கு சாட்சியாய் விளங்கவும் உண்மையான மன மாற்றம் பெறவும் தூண்டினவரே, நாங்கள் இறை வார்த்தையை எங்கள் வாழ்வாக்கி வாழவும் வார்த்தையான இறைமகன் இயேசுவை முழுமையாக பற்றிக் கொண்டு
வாழ வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உள்ள விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தூய மறை நிகழ்வுகளை இறைவனுக்கு உகந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம், கொலைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் மரியாதையும் வாழ்ந்தவர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம்பினாவிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் நன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மையும் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா, ஆயிரமான புனித நாள்கள் தம் வேண்டலாலும் அருட்பணியில் கொண்டிருந்த ஆர்வத்தாலும் உமது திருவையில் சிறந்த பணியாளராக விளங்க செய்தீரே. அவருடைய வேண்டலின் உதவியாகவும் நம்பிக்கையாளரின் குழுமம் உமது இதயத்துக்கு உகந்த அருள் நெறியாளர்களையும் நலம் பயக்கக்கூடிய மேய்ச்சலையும் என்னாலும் கண்டடைய கனிவுடன் நல்வேதாக. உம்மோடு ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தோல்வி எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. அந்நாட்களில் தோல்வித்து ஆகிய நான் மனம் விரும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாட தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். உன் செயல்களுக்கெல்லாம் நேரியவை. உன் வழிகள் அனைத்தும் இரக்கம் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே, என்னை நினைவு கூறும். என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தள்ளியாதே. என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள். என் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கும் உள்ளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் நிகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நாங்கள் உன் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை. உன் திருமகன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உன் விருப்பப்படி என்னை நடத்தும். என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துவிதமாவுக்கு எழுதிய தூய செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமது. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 18-27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனார். அவரை கொடுங்கனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரனுக்கு வழிமரன் உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரன் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர் தரும் போது அவர் அவர்கள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் எல்லோரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளுடைய வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர் தரும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முற்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண்முன்பு பாரும் கடவுள் மகனே, காணிக்கை நான் தந்த ஈரானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் தோழி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன்னன்பும் மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் தந்தையார் கேட்ட வாக்குப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் உள்ள இறைவா, பழைய மனிதனை கலைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித நாள்பட்டில் உருவாக்க திருவுள்ளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஓப்பு அளிக்கும் ஏற்புடைய பணிபொருளை ஒப்புக் கொடுக்க கனவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் செராபிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆசியால் நிகழ்ந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூயாவி இந்த காணிக்கைகள் மீதும் இன்றைய நாளில் திருப்பலியில் கூறியிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் நீ நிறைவாய் பிடித்தருள்வீராக. இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆர்வனமாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் அல்லதுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பெரும் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொண்டு எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உங்கள் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலை எதிர்பார்ப்புடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளியினுள் ஏற்றப்படும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மரம் அருள் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒற்றுமையையும் அளித்திருப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருவத்தில் தன்னை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றிய நீங்கள் 100 மடங்காக பெறுவீர்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித நாள்களின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது ஆண்கள் என்றும் எங்களை நடத்தியரும். எங்களிலே தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டுச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
புனித நாட்பட்டின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் இறைச்சியும் சுவாமி, உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் இறைச்சியும் சுவாமி, தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் இறைச்சியும் சுவாமி, ஜெர்மன் நாட்டில் அரச குலத்தில் தோன்றிய புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆழமான அறிவு திறமையும் ஆழ்ந்த தெய்வ பக்தியும் கொண்ட புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியாளின் ஆசி பெற்ற புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாளை காட்சியில் கண்டு மகிமைப்படுத்திய புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாளின் மகிமையை மக்களுக்கு போதித்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை பின்பற்றி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடும் தவம் நோன்பு மேற்கொண்டு புனிதராய் வாழ்ந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர்வுள்ள அரண்மனை பிரபுக்களோடு வாழ்ந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் ஒளியால் ஊடுருவப்பட்ட புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்நாட்களை எல்லாம் தேவ ஊழியத்தில் செலவழித்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமக்குரிய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லோத்தேர் அரசரின் ஆலோசகரான புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறிகளே தூயவராய் வாழ்ந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழைகளின் பேரில் இரக்கம் கொண்டு அடைக்கலம் தந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணில் அடங்காத ஏழைகளுக்கு உணவளித்து காத்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விருந்தினரை அன்புடன் உபசரித்து உறைவிடம் தந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனித குலம் ஒரே குடும்பம் என்னும் உறவுக்கு சாட்சியம் தந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாயிற் காப்போனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடுநிலை மாறாத நல்ல போதகரான புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதிக்க பாப்பரசலால் அனுப்பப்பட்ட புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி முழக்கம் செய்து நாடெல்லாம் நடந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தினாரின் அறிவுரைகளை ஆர்வமுடன் பின்பற்றின புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பவுலடியாரை போல மனம் மாற்றம் பெற்ற புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீமையை நீக்கு, நன்மை செய், அமைதியை தேடி கண்டுபிடி என்று 3 இறை கட்டளைகளை பெற்ற புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ கல்வி பெற்று இறைவனின் புனித குருவான புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளம் துறவிகளுக்கு இறை வழிகாட்டி ஆன்ம குருவாக விளங்கின புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உச்சவாளிகளுக்கு பரிவு காட்டி மனம் மாற்றின புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமூக விரோதிகளுக்கு நன்மைகள் செய்து நல்லவர்களாக மாறச் செய்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதான தூதன் என அழைக்கப்பட்ட புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலம் தரும் நற்கருணையின் பாதுகாவலரான புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை நாதரை கையில் ஏந்தி நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் தந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண படுகையில் இருப்போருக்கு நற்கருணை வழங்கி தைரியம் தந்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருப்பலி பீடத்தை ஆர்வமுடன் அலங்கரித்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தோழர்களோடு திருப்பலி நிறைவேற்றி தெய்வீக ஒன்றிப்பை உலகறிய செய்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தப்பறையில் இருந்து நற்கருணையின் மகிமையை காத்த புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்களை ஆர்வமுடன் விசுவாசத்தில் வழிநடத்தின புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆல்பர்ட் நகரின் அப்போஸ்தலர் என அழைக்கப்படும் புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேராயராக ஊழல்களை எதிர்த்து ஏழ்மையில் எளிய வாழ்க்கை நடத்தின புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செக்கோஸ்லோவாக்கியா நாட்டின் பாதுகாவலரான புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கின புனித நாட்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாக்சம்பர்க் நகரின் பெருமைக்குரிய பேராயராக விளங்கின புனித நாட்பட்டே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். துறவர வாழ்வில் மாற்றத்தை காண புதிய துறவர சபையை பிரிமோந்தரை பள்ளத்தாக்கில் ஏற்படுத்தின புனித நார்பற்றே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியே, இறைவனின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாமி. ஜெபிப்போமாக. பிரான்ஸ் தேசத்தின் பிரிமோந்தரை பள்ளத்தாக்கில் இறை பிரசன்னம் கண்டு பரவசமாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அன்பு செய்யப்பட்டவரே, புனித நார்பர்ட் என்னும் தூயவரே, நீர் அனுதினமும் இறைவனின் புகழ் பாடி துதித்தீரே. நாங்களும் உம்மை போல் இறைவனின் குரல் கேட்கவும், அவரை அன்பு செய்யவும், அவரால் அன்பு செய்யப்படவும் உதவி புரியும். ஏழ்மையும் எளிமையும் மனம் விரும்பி ஏற்றுக்கொண்டு இறைமகனாம் இயேசுவின் சிலுவை வழிகள் வாழ்ந்தவரே, சமாதான தூதன் என்று அழைக்கப்பட்டவரே, எங்கள் மத்தியில் ஏற்படும் பிரிவுகள், பிளவுகள், ஏற்ற தாழ்வுகள், போட்டி, பொறாமை, பகை உணர்வுகள் ஆகியவைகளை அகற்றி அன்புள்ளமும் சமாதானமும் உண்மையும் எளிமையும் கொண்ட மக்களாக வாழ வழிகாட்டியருளும். எங்கள் நாட்டு தலைவர்களும் சமூக தலைவர்களும் சமதர்ம வழிகளில் நடந்திட வழிகாட்டும். எல்லோருக்கும் அன்னையான புனித கன்னிமரியாளை காட்சியில் கண்டு திரு உடை பெற்ற புனிதரே, எங்கள் பாவங்களை போக்கி புனிதத்தில் வளரச் செய்யும். எங்களின் அக நோய்களையும் உடல் நோய்களையும் போக்கி குணமாக்கி புது வாழ்வு காண எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.